வெல்கம் டு நிதில் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேங்கிங்ல இருக்க பேமெண்ட் மெத்தட்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், யூபிஐ. ஓகேங்களா? நெஃப்ட்னா என்னன்னா ஃபுல் ஃபார்ம் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2005 ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிஜிஎஸ்னா என்னன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2004ல. நெக்ஸ்ட் ஐஎம்பிஎஸ்னா இமீடியட் மொபைல் பேமெண்ட் சர்வீஸ். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2010. அடுத்து யூபிஐ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2016ல. ஓகேங்களா? இதை யார் ரெகுலேட் பண்றா? ஃபர்ஸ்ட் ரெண்டையும் யார் ரெகுலேட் பண்றாங்கன்னா ஆர்பிஐ ரெகுலேட் பண்றாங்க. அடுத்த ரெண்டு ஓகேங்களா ஐஎம்பிஎஸும் யூபிஐ யார் ரெகுலேட் பண்றாங்கன்னா என்பிசிஐ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2008ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அடுத்து செட்டில்மெண்ட் டைப். இது என்னென்ன பேசிஸ்ல வந்து செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் ஹவர்லி பேட்சஸ்ல நடக்கும். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள யார் யார் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஹாஃப் அன் ஹவர்ல வந்து பேமெண்ட்டை மொத்தமா செட்டில் பண்ணுவாங்க. அதுதான் இது. ஓகேங்களா? மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இமீடியட் செட்டில்மெண்ட். ஓகேங்களா? உடனே நடந்துரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மினிமம் டிரான்ஸ்பர். இதுக்கு எவ்வளவு மினிமம் டிரான்ஸ்பர்? நெஃப்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபி. ஓகேங்களா? அதுவே ஆர்டிஜிஎஸ்க்கு வந்து மினிமமே வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs. ஓகே. அதே ஐஎம்பிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 5 rupees. யூபிஐக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபி. அதே அடுத்து மேக்ஸிமம் என்னன்னா இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ்க்கு நோ லிமிட். ஸோ பிசினஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து யாரு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இதுதான். ஓகேங்களா? நோ லிமிட். நெக்ஸ்ட் ஐஎம்பிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs. யூபிஐக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 lakh. ஓகே, தேங்க்யூ.